மிதுனம் ராசி அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம் தான். ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சில் நல்ல ஒரு திறமை இருக்கும். நீங்கள் யோசிக்கிற வேகம் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா இருக்கிற சூழ்நிலைக்கு உங்களை உடனே அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு மனசு ரொம்பவுமே சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாம் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். எந்த கூட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் கவனம் உங்கள் மேலே தான் எல்லாருக்கும் இருக்கிறது போல் உங்களோட பேச்சு உங்களோட செயல் எல்லாமே இருக்கும். உங்களோட பேச்சுமே பாருங்கள் எல்லோரையும் ரசிக்க வைக்கக்கூடிய வகையிலையும் சிந்திக்க வைக்கக்கூடிய வகையிலும் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சீக்கிரமாக அதில் நல்லா திறமையாக யோசித்து முடிவெடுத்துருவீங்க. ஒரே விஷயத்தில் சிக்கிக்காமல் பல கோணத்தில் யோசிக்க தெரிஞ்ச ராசி மிதுன ராசி நீங்கள் தான். புதுசாக நிறைய விஷயத்தை கற்றுக்கிறதுலையுமே உங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும். அதே போல் இருக்கிற எல்லா தகவலையும் சேமிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கும். எப்போவுமே நீங்கள் முன்னாடி வச்ச கால யாருக்காகவும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் பின் வைக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. வாழ்க்கையில் எவ்வளவு மாறினாலும் சரி அதோடு சேர்ந்து நீங்களும் உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க பாருங்கள் அறிவும் சரி அனுபவமும் சரி உங்களோட வெற்றிக்கு உதவியாக இருக்கும். இது உங்களோட இயல்பிலேயே இருக்கும். இது மற்ற ராசிக்காரங்கிட்ட இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு தெளிவு துணிவு துணிச்சல் இது எல்லாமே மிதுன ராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு பாருங்கள் இந்த தை மாதம் எப்படிப்பட்ட கிரகநிலை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இதனால் என்ன மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே என்ன மாதிரியான கிரகநிலை இப்போ உருவாகி இருக்கு, இதனால நீங்கள் என்ன மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான விளக்கத்தையும் தான் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரங்க பாருங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான ஒரு உயர்வை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை செய்யுங்க. அதே போல் புதன்கிழமையில நீங்கள் பெருமாள் வழிபாடை செய்கிறதுமே நல்ல ஒரு உயர்வையும் மேன்மையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் பாருங்கள் அப்படி பதிவு பண்ணும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வந்தடைய உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் மனமாற பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை பாருங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் எதிர்காலத்தை பற்றி எல்லா விஷயத்தையுமே எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் அவங்க அவங்களோட ஜாதகத்தை ஃபோன் மூலியமாக கணிச்சு இப்போ பாருங்கள் அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வையும் நன்மைகளையும் பெற்றதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு இப்போ நாங்கள் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறோம். நிச்சயமாக நீங்களும் இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற இந்த வாய்ப்பு உங்களுக்கு பயன்பெறும். இந்த மிதுன ராசி மிருகசீரிடத்தில் 3 4 பாதம், அதுக்கப்புறம் திருவாதிரை, அதுக்கப்புறம் புனர்பூசமில் 1 2 3 பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் கடந்த காலத்தில் எண்ணற்ற சோதனைகளை தாண்டி வந்திருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த தை மாதம் என்ன மாதிரியான நிலையை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அங்கே நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசியில் முதல்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த மிருகசீரிடம் 3 4 பாதம் உங்களுக்கு பாருங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய தை மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம் வீச போகிற ஒரு மாதம். ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இப்போ சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் நீங்கள் எதிர்பார்க்காத சில பெரிய யோகம் உங்களுக்கு வரும். மறைஞ்ச புதன் நிறைஞ்ச செல்வத்தை தருவார் அப்படிங்கிறது தான் பொதுவாக விதி. அவர் சூரியனோடு இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா புத ஆதித்ய யோகம் உருவாகி இருக்குங்க உங்களுக்கு. இதனால் இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் அஷ்டம சூரியனோட பாதிப்பு உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு தனித்துவமான அனுபவம் கிடைக்கும். தனித்துவமான மதிப்பு மரியாதை வரும். உங்களோட புத்திசாலித்தனமும் சரி உங்களோட அனுபவமும் சரி இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்க போகுது. எந்த விதத்தில் நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு சக்தி திறமை நல்ல ஒரு புத்தி சாதுரியம் இது எல்லாமே இருக்கும். சகாய ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த மாதம். இதனால் உங்களோட முயற்சி எல்லாமே நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு தரும்.
நினச்ச வேலையை நினச்சபடி முடிச்சு காட்டுவீங்க. மற்றவங்களால முடிக்க முடியாத வேலையை கூட நீங்கள் சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க. தொழிலில் நிறைய எதிரிகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த எதிரிகள் கூட உங்களை இப்போ விட்டு விலகி போக போகிறாங்க. ஏன்னா அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் உங்களுக்கு இப்போ தான் சாதகமாக சஞ்சாரம் செஞ்சுருக்காரு. இதனால் பொன்பொருள் சேர்க்கை கூட இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட மனசில் இருந்த குறை, சங்கடம், கஷ்டம் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்க போகுதுன்னு சொல்லலாம். வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடையும் சரி, தடையால் விற்பனையும் குறைஞ்சிருக்கும். இது எல்லாமே மாறப்போகுது. நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு உயர்வு உங்களுக்கு வருது. வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கணும். அசால்ட்டாக இருந்தால் எதுலேயுமே முன்னேற்றம் வராது. அதனால் திறமையை கையாளுங்க, நல்ல முயற்சி பண்ணுங்கள். உழைச்சி அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம், முயற்சிக்கேற்ற முன்னேற்றத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். புத்திசாலித்தனத்தோடு எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையை கையாண்டு நன்மையை பெறக்கூடியவங்க நீங்கள். உங்களுக்குமே இந்த மாதம் அப்படிங்கிறது சில யோகமான அமைப்பு உருவாகி இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஜீவனக்காரகன் சனி, யோகக்காரகன் ராகு, பாக்கியஸ்தானத்தில் இந்த 2 கிரகங்களும் ஒரு சேர சஞ்சாரம் செய்யுது. இதனால் உங்களுக்கு நன்மைகள் பெருமளவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளை பெருமளவு பெறலாங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க உங்களோட வேலையிலையோ வருமானத்துலேயோ இதில் முன்னேற்றத்திற்கான தடைகள் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலத்தில். இப்போ உங்கள் வேலை, வருமானம், முன்னேற்றம் இதில் இருந்த எல்லா தடையுமே உங்களை விட்டு நீங்க போகுது. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதெல்லாமே சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற சக்தி இப்போ உங்களுக்கு அதிகரிக்குது. நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருந்தால் ஒவ்வொரு பக்கம் உங்களுக்கு கொஞ்சம் மறைமுக தொல்லையும் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பெருசாக பாதிப்பை தராது. சுய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு ஆதாயத்தை இப்போ பெறுவீங்க. பணியாளர்களாக இருந்தால் உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு பாருங்கள் பக்கபலமாக இருக்குது. புதுசாக என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனை அதிகரிக்கும். எடுக்கிற முயற்சியில் முடிவு வரைக்கும் கவனமாகவும் உறுதியாகவும் செயல்படுங்க. நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. வெளிநாட்டு தொடர்பு கூட ஆதாயத்தை தருது. கடந்த மாதம் வரைக்கும் குடும்பத்தில் பாருங்கள் நிறைய நெருக்கடி, பிரச்சனை, சண்டை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பிரச்சனை கூட இப்போ உங்களை விட்டு விலகுது. விட்டு கொடுத்து அனுசரித்து போவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. அந்நியரால் கணவன் மனைவிக்குள்ளேயுமே நிறைய சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கும். அந்த சச்சரவுகளுமே இப்போ முடிவுக்கு வரும். உங்களுக்குள்ளே பாருங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால ஒற்றுமையை அதிகரிக்க முடியும். புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்குமே வெற்றி வாய்ப்பு வருது. அதே நேரத்தில் பாருங்கள் உங்கள் லாபாதிபதி செவ்வாய் இருக்கார் இல்லையா, செவ்வாயும் சகாய ஸ்தானாதிபதி சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க. இதனால் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் எல்லா இடத்துலையுமே கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும், எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. பணியாளர்கள் உங்களோட பொறுப்பில் கவனமாக இருக்கணும். மற்றவங்க உங்களை குறை சொல்கிறபடி உங்களோட வேலையில் கவனம் இல்லாமல் செயல்படக்கூடாது, கவனமாக இருக்கணும். அதுவும் கணக்கு வழக்குகளில் நிச்சயமாக நீங்கள் கவனமாக இருக்கணும். மற்றவங்ககிட்ட உங்களோட வேலையை ஒப்படைக்காத வரைக்கும் ரொம்பவுமே நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அக்கறையாக படிப்பு விஷயத்தில் கூடுதல் நேரம் எடுத்து படிங்க, நல்ல மதிப்பெண்ணை நீங்கள் பெறலாம். அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு பாருங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பவுமே மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய திறமை கொண்டவங்களா இருப்பீங்க. இந்த தை மாதம் அப்படிங்கிறது புதிய வழியை காட்டக்கூடிய மாதமாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, உங்கள் ராசியில் பாருங்கள் வக்கரமாக சஞ்சரிக்கிறார் குரு. இவர் வக்கரமாக சஞ்சரித்தா மனசில் பாருங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் ஏற்படுத்துவார். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம், அலைச்சலும் இருக்குது. ஆனால் இது நினச்சி நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நிறைய வாய்ப்புகள் சாதகமாகவும் இருக்குது. இதால் பாதிப்பு வரும் அப்படின்றதுனால கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் வீண் வம்பு வழக்கு இந்த நிலை மாறுது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகியும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு முன்னேற்ற பாதையை காட்ட போகிறாங்க. அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா நல்ல ஒரு உயர்வு, பண வரவு இது எல்லாமே பெறலாம். அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக வேலையை செய்கிறதுனால உடல் அசதி வரலாம். அதே போல் நீங்கள் கவனமாக செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்ல ஒரு ஆதாயத்தை நிச்சயமாக பெறலாம். வியாபாரத்தில் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் போட்டி அதிகரிக்கும். தொழிலில் எதிர்பாராத நெருக்கடி அப்பப்போ வரும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் வராது. கவனமாக செயல்படுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக நீங்கள் பெறுவீங்க.
நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் விலகவும் தொடர்ந்து சிவபெருமானையும் பெருமானையும் வழிபடுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் வச்சுக்கிறோம்.